the channel guys, this is day 30 of 100 days coding challenge. Okay, so in the coding challenge நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு regex ஆன எக்ஸ்பிரஷனுக்கான ஒரு வீடியோ தான். ஓகே, so இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வேர்டில் வந்துட்டு கன்சிக்யூட்டிவா இருக்கிற டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறது தான். ஓகே, ஸோ எப்படின்னா இப்போ இந்த இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஹாய் ஹாய் ஹலோ 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 பீப்புள். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் ஹாய்ன்றது 2 வாட்டி இருக்குது, ஹலோ 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 3 டைம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எனக்கு இதோட அவுட்புட் எப்படி வரும், அவுட்கம் எப்படி வேணும் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது, அதாவது டூப்ளிகேட் வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதனால் அந்த மாதிரி பண்ணணும்னா இதை எப்படி நம்ம வந்து பேட்டர்னில் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது அடிக்கடி நான் ஏன் சொல்கிறேன் அடுத்து நிறைய வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்கன்றதை உங்களுக்கு நான் ஷோவே பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த ஃபுல்லில் பார்த்தீங்கன்னா 100% 81% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சார் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ வீடியோ கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பேட்டர்ன் வந்து மேக் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ஸ்ட்ரிங் PTN நம்மளோட பேட்டர்ன் மேக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறது /b. ஓகே, ஸோ /bன்றது எதுக்காகனா, இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம வந்து எதை எடுக்கணும்னா ஒரு கம்ப்ளீட் வேர்டை தான் எடுக்கணும். ஓகே, ஸோ அதை என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் இந்த /b அப்படின்றது. ஓகே, நான் எடுக்கிறது வேர்டா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான், வேர்டை எடுக்கிறது கிடையாது. ஸோ ஒரு வேர்டு எப்படி எடுக்கிறதுன்றது அது தனியாக ஒரு ப்ரீவியஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இது கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதை எடுக்கிறது ஒரு வேர்டான்றதை என்ஷூர் பண்ணியாச்சு. ஒரு வேர்டு எடுக்கிறதுக்கு /w +. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு வேர்டை கெட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்து வந்துட்டு $? ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து எடுக்க போகிறத வந்துட்டு குரூப் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ ஏன்னா நான் குரூப் பண்ணி தான் இது வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த குரூப்பிங்காக தான் இந்த $? அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ அகெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பேரந்திசிஸ்குள்ளே /w கேப்ஸ் W. ஓகே, ஸோ கேப்ஸ் W கொடுத்துட்டு ஒரு வேர்டு எடுக்கிறோம். ஓகே, ஸோ அதாவது ஒரு வேர்டு எடுத்துட்டோம், அந்த அடுத்த வேர்டு எடுக்க போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ அந்த வேர்டு எடுத்துகிட்டு ஸோ அது ரிப்பீட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு 1, அதாவது மோர் தென் 1 டைம் இருக்கலாம். ஓகே, ஸோ அதாவது இந்த வேர்டு ரிப்பீட்டாக இருக்கான்றது செக் பண்ணுறதுக்காக இது. அகெயின் வந்துட்டு இது எடுக்கிறது கம்ப்ளீட் ஒரு வேர்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக /b. ஓகே, ஃபைனலாக வந்துட்டு இங்கே ஒரு ப்ளஸ். ஓகே, ஸோ இந்த ப்ளஸ் வந்துட்டு இது வரைக்கும் தான் வந்து கன்சிடர் ஆகும். இது எதுக்காக இந்த ப்ளஸ் அப்படின்னா, இப்போ எடுக்கிற அந்த ஒரு வேர்டு வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் டூப்ளிகேட்டாக இருக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்போ இது வந்துட்டு இது வந்து இங்கே வரும், அவுட் சைடில் வரும். அதே மாதிரி இது இங்கே வராது. ஓகே, ஸோ இப்போ இந்த எடுக்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஹாய்ன்றது ஒரு டைம் தான் ரிப்பீட் ஆகிருக்கு, ஆனால் இங்கே ஹலோன்றது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம பேட்டர்ன் மேக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் அப்படின்ற இந்த ஒரு கிளாஸுக்கு ரெஃபரன்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஓகே, pattern.compile. ஸோ நம்மளோட பேட்டர்னை நம்ம கம்பைல் பண்ணிக்கலாம். பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு மேட்சருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இம்போர்ட் பண்ணிவிட்டு pattern.compile. ஓகே, ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இது மேட்ச். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டென்ட்டை வந்து இந்த பேட்டர்னோட நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கம்பைல் பண்ணி வச்சுட்டோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வைல் லூப்பில், ஏன்னா நமக்கு வந்துட்டு இது மல்டிபிள் டைம் நடக்கிற ப்ராசஸ், இது ஒன்று எடுத்து இதோட கம்பேர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள்லாம் நடக்கிற ப்ராசஸ் அப்படின்றதுனால ஸோ இதை நம்ம வைலில் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஏன் இந்த லூப்பில் வைல் லூப் யூஸ் பண்ணுறோம், நம்மளோட நம்ம இந்த கண்டிஷன் எப்போ ஸ்டாப் ஆகணுன்ற அந்த நம்பர் நமக்கு தெரியாது. ஓகே, அதனால தான். நெக்ஸ்ட்டு ஃபைண்டு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த கண்டென்ட்டில் தான் நம்ம அந்த சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவல் டு அகெயின் content.replace பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரீப்ளேஸ் ஆல். எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் இந்த மேட்சரில் வர ஃபஸ்ட்டு குரூப் எடுத்தேன்னா எனக்கு இந்த ஃபஸ்ட்டு வேர்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ டாட் குரூப். ஓகே, ஸோ இப்போ இதுவே வந்துட்டு ஒரு நிமிஷம் அந்த 6 எக்ஸ்ட்ரா வந்துட்டு கமா. ஓகே, அகெயின் மேட்சர் டாட் குரூப்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் 1ன்னு பாஸ் பண்ணனா
எனக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா ஓகே இப்போ நம்ம வந்துட்டு தனி குரூப் 1 குரூப் 1 கொடுத்துருக்கோம். இப்போ நான் அந்த குரூப்னு போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா எனக்கு ஒரு வேர்டு வந்துட்டு ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா அதோட என்டையர் எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேர்டு ஹாய்ன்றது 2 டைம்ஸ் ஒன் டைம் ரிப்பீட் ஆயிருக்கா. ஸோ அப்போ இந்த என்டையர் டேட்டா எனக்கு வந்து கிடைக்கும். அப்போ நம்ம இது கண்டிஷனாக எப்படி எவாலுவேட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ரீப்ளேஸ் ஆல்லேருந்து எனக்கு ரீப்ளேஸ் பண்ண போகிற கண்டென்ட் வந்து குரூப், அப்போ குரூப்லேருந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ குரூப்லேருந்து வரும்போது எனக்கு இந்த என்டையர் இந்த ஹாய் அப்படின்ற 2 பேர் வந்து எனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நான் இண்டிவிஜுவலாக குரூப் 1ன்னு எடுக்கும்போது எனக்கு இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு கண்டென்ட் மட்டும்தான், ஃபஸ்ட்டு வேர்ட் மட்டும்தான் வரும். அப்போது எனக்கு ஹாய்ன்றது வந்துடும். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இது ரிசல்ட்டாக எனக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த என்டையர் கண்டென்ட்டில் ஒரு நிமிஷம் கீழே பண்ணுறேன். இந்த என்டையர் கண்டென்ட்டில் இப்போ நான் வந்துட்டு ஹாய்ன்றதை வெறும் ஒரு சிங்கிள் ஹாய் அப்படின்ற வேர்டோட ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு இது என்ன ஆகும்னா இந்த 2 ஹாய்ன்றது ஒரு ஹாயாக கன்வெர்ட் ஆகிடும், ஹாய். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இந்த கண்டென்ட் வரும். ஓகே, இது ஒரு லூப்போட ப்ராசஸ். இப்போ அடுத்த லூப்பில் ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு குரூப்பாக எடுக்கும்போது எனக்கு அடுத்த வேர்டோட குரூப் தான் வரும். அப்போ எனக்கு இது ஹலோ அப்படின்றது வரும். ஆக்சுவலாக இந்த மாதிரி எனக்கு ஸோ கண்டிஷனாக எவாலுவேட் பண்ணுறதுலே பார்த்துடலாம். ஓகே, ஸோ அப்போ ரீப்ளேஸ் ஆல் உங்களுக்கு ஹலோன்றது எத்தனை வாட்டி இருக்குது, இந்த 3 டைம் இருக்குது. ஸோ அப்போ அந்த கன்சிக்யூட்டிவ் 3 டைம்ஸ்ன்றது இந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் குரூப் 1ன்னு எடுக்கும்போது எனக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஒரு வேர்ட் மட்டும்தான் வரும். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த 3 டைம்ஸ் இருக்கிற இந்த வேர்டு வந்துட்டு இந்த ஒரு டைம் இருக்கிற இந்த வேர்டாக ரீப்ளேஸ் ஆகிடும். அப்போது இந்த வேர்டு வந்துட்டு இந்த சென்டென்ஸு ஓகேவா, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹாய்ன்றது வந்து இந்த 3 டைம்ஸ் இருக்கிறது எனக்கு ஒரே டைமாக கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஹாய் ஹலோ பீப்புள் இது மட்டும்தான் எனக்கு வரும். அடுத்த டைம் வரும்போது குரூப் 1 தான் இருக்குது. ஸோ திரும்ப அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது திரும்ப அதே சேம் தான் வரும். ஸோ அதில் எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இது ப்ராசஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக நம்ம இது முடிச்சதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரிஜினல் இந்த நமக்கு அந்த கன்சிக்யூட்டிவாக இருக்கிற அந்த டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு அதை நான் மேலே ஒரு டைம் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்துட்டு என்னோடய ஒரிஜினல் கண்டென்ட். ஓகே, ஸோ ஒரிஜினல் இது வந்துட்டு என்னோடய டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ண கண்டென்ட். ஓகே, ஆஃப்டர் ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ் ஓகேவா எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கன்சிக்யூட்டிவாக இருந்தது எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகாமல் அது ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங், இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். ஏன்னா இது வரையும் பார்த்ததெல்லாம் ஒரு சின்னதாக ஜஸ்ட் வேர்ட் பிரிண்ட் பண்ணுறது, ஸோ லென்த்து வந்து வேலிடேட் பண்ணுறது அந்த மாதிரி தான். இது வந்து கொஞ்சமே வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு நம்புறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் வந்து ஆனில் போட்டுக்கோங்க. இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.